Hi, welcome to my channel. This is 02 Genius in Commerce and Accountancy classes. நம்ம எக்கனாமிக்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் படிச்சுட்ருக்கோம். ஸோ எக்கனாமிக்ஸ் சப் டிவிஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா கன்செப்ஷன் பற்றி படித்தோம். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்ச், ரைட், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பற்றி படித்தோம். ஸோ இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இந்த ரெண்டு கான்செப்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு கேட்டகரிஸாக டிவைட் ஆகுது. ஒன்று வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்னொன்று வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோனாக்க இண்டிவிஜுவல் பற்றி படிக்கிறது தான் மைக்ரோஸ்கோப். மேக்ரோனாக்கா ஒரு ஃபுல்லாக ஒரு ஹோல்சமாக படிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிவிஜுவல் ப்ரைஸ் பற்றி படிக்கிறது வந்து ஒரு ரைஸோட ப்ரைஸ் பற்றி படிக்கிறதுனாக்கா that is called a microeconomics. Suppose countryயில் இருக்க ஃபுல் எல்லா இடத்துல ரைஸ் பற்றி நான் படிக்கிறேன், அக்ரிகேட்டாக படிக்கிறேன்னா that is called macroeconomics. ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் ஒரு இண்டிவிஜுவல் பற்றி, ஒரு ஹவுஸ் ஹோல்ட் பற்றி, ஒரு ஃபார்ம் பற்றி, ஒரு இண்டிவிஜுவல் எல்லாமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இண்டிவிஜுவல் பற்றி படிக்கிறது தான் வில் கால் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இண்டிவிஜுவல்ஸ் பற்றி, ஹவுஸ் ஹோல்டு, ஃபார்ம்ஸ், கம்பெனி எப்படி ரன் பண்ணுறாங்க, ஒரு இண்டிவிஜுவல் அது மட்டும் அந்த இண்டிவிஜுவல் பற்றி படிக்கிறது மட்டும்தான் வில் கால் இட் ஆஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இதில் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் எப்படின்னாக்கா ஒரு இண்டிவிஜுவலோட பிஹேவியர், அவங்க எப்படி வந்து அவங்க ரிசோர்ஸஸ் வச்சு அவங்க எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க, எப்படி வந்து அது வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, ஒரு இண்டிவிஜுவல் எந்த ஃபார்ம், ஒரு ஃபேமிலி வந்து எப்படி வந்து கூட்ஸ் வாங்குறாங்க, ஒரு ஃபேமிலி வந்து எப்படி கமோடிட்டிஸ் வாங்கி சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க, ஒரு இண்டிவிஜுவல் பற்றி படிக்கிறது தான் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அதே மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோனாக்கா பிக்கு, இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பற்றி படிக்காது, ஹோல்சம்மாக பற்றி படிக்கும், ஃபுல் கண்ட்ரி வைஸ் என்டையர் எக்கானமி பற்றி படிக்கும். இண்டிவிஜுவல் பற்றி படிக்காது, எப்பயுமே காமனாக எல்லோரும் பற்றி படிக்கிறது தான் வில் கால் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இது என்னென்ன இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்னென்ன கவர் பண்ணுவாங்கன்னா நேஷ்னல் இன்கம், டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட், அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் சப்ளை. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா இது எது பற்றி ஸ்டடி பண்ணால் ஒரு கண்ட்ரியோட எக்கானமி லெவல்ஸ் எப்படி இருக்குது, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் லெவல் எப்படி இருக்குது, அவங்க ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, பிஹேவியர் லெவல்ஸ் லைக் எப்படி டிசிஷன் எடுத்துக்கிறாங்க, அதை பற்றியெல்லாம் ஒரு குளோபலைஸ்டாக கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு கண்ட்ரி பற்றி நம்ம கண்ட்ரியோட எக்கானமி பற்றி படிக்கிறது தான் வில் கால் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இதுதான் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் மார்க்கெட் பற்றி படிக்கும். அதே மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தா ஹோல் எக்கானமி, ஜிடிபி, கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட். வாட் இஸ் கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட்? ஜிடிபி இஸ் கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட். ஒரு வருஷத்தில் நம்ம கண்ட்ரி ஃபுல்லாக எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, நம்ம கண்ட்ரியில் ஒரு இயரில் எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அதுதான் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோல் எக்கானமி பற்றி படிப்பாங்க. இதில் வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட் பற்றி, ஒரு தனிப்பட்ட ஒரே ஒரு மார்க்கெட் பற்றி. இதில் பார்த்திங்கன்னா எஃபெக்ட் ஆன் ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ், அந்த எஃபெக்ட் எப்படி ஆச்சு, ஒரு ப்ரைஸ் மேலே எஃபெக்ட் எப்படி இருக்குது. இது இன்ஃப்ளேஷன் இஸ் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல். இன்ஃப்ளேஷன் நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து பெட்ரோல் பார்த்திங்கன்னா டிவைடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ முன்னாடி ஒரு பெட்ரோல் ஒரு 10 years பேக் பார்த்திங்கன்னா 50 rupees இருந்தது, 55, 60. அது மெல்லமாக இப்போ பார்த்திங்கன்னா இட் இஸ் கிராசிங் அபவ் 90, 95. தட்ஸ் கால்ட் இன்ஃப்ளேஷன். தட் இஸ் ஜென்ரல் இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ். நெக்ஸ்ட் இது இண்டிவிஜுவல் லேபர் மார்க்கெட் பற்றி, இண்டிவிஜுவல் பற்றி படிக்கும். இதில் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் கான்செப்ட் எதில் வரும்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இதில் இண்டிவிஜுவல் கன்சியூமர் பிஹேவியர் பற்றி தெரியும். ஸோ ஒரு கன்சியூமர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் நான் வந்து அந்த கூட்ஸ் நான் வாங்குறேன்னா இல்லையா. இதில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த கண்ட்ரி ஃபுல்லாக அந்த கூட்ஸ் மேலே எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அதை பற்றி படிக்கிறது வந்து அக்ரிகேட் டிமாண்ட். இந்த சப்ளை ஆஃப் கூட்ஸ், இது வந்து ஒரு கூட்ஸ் எவ்வளோ லெவலில் சப்ளை பண்ணுறாங்க, இது வந்து ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் எக்கானமி. ஸோ ஒரு கண்ட்ரி வந்து எவ்வளோ கூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அது வந்து எவ்வளோ சப்ளை பண்ணுறாங்க, அதுதான் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ். நெக்ஸ்ட்டு ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஒரு எக்கனாமிஸ்ட், இது வந்து ராகர் ஃப்ரெஞ்ச் இந்த இயர் 1933. ஸோ இவர் தான் அதுக்கப்புறம் இந்த ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஸோ ஜேஎம் கீன்ஸ் இவர் வந்து ஒரு புக்கில் எழுதியிருக்காரு, ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. இட் இஸ் பப்ளிஷ்ட் இன் இயர் 1936. ஆனால் இவர் யார் மேக்ரோ கண்டுபிடிச்சதுன்னா ராக்னர் ஃப்ரெஞ்ச். இவர் 1933 கண்டுபிடிச்சது. 1 mark கொஷின் கேட்பாங்க. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மைக்ரோ இதிலே பார்த்தா தெரியும். மேக்ரோனா ஃபுல் வேர்ல்டு பற்றி படிக்கிறது, மைக்ரோனா ஒரு இண்டிவிஜுவல் பற்றி படிக்கிறது.
ரைட். இது வந்து டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ அது முன்னாடி நான் சொல்லி கொடுத்தது வந்து இட்ஸ் ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்க மாதிரி இருக்கும், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பற்றி, லைக் ப்ரொடியூசர், கன்சியூமர், இவங்களாம் எக்கனாமிக் ஏஜென்ட் சொல்லுவாங்க. ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க யார்? கன்சியூமர். ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க ப்ரொடியூசர், கன்சியூமர்ஸ் யார் இந்த லாஸ்ட்டில் வாங்குறாங்களே இவங்கெல்லாம் எக்கனாமிக் ஏஜென்ட் சொல்லுவாங்க. இவங்க பற்றி ஒரு இண்டிவிஜுவல் பற்றி படிக்கிறது தான் வில் கால் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, செகண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, மைக்ரோ எக்கனாமிக்ஸோட ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இந்த அக்ரிகேட், கம்ப்ளீட்டாக ஒரு அக்ரிகேட்னா டோட்டலாக பற்றி படிக்கிறது தான் வில் கால் இட் அஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இட் டேக்ஸ் இன்டு அக்கௌண்ட் ஸ்மால் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ஹோல் எக்கானமி. ஸோ குட்டி கான்செப்ட் எடுத்துகிட்டு ஹோலாக அசியூம் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் வந்து ஒருத்தவங்க ஃபீவர் வந்துச்சுன்னா இட் இஸ் அஷ்யூம் த என்டையர் இஸ் ஹேவிங் ஃபீவர். ஓகே, அது மாதிரி ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கான்செப்ட் அது. ஆனால் இதில் அப்படி இல்லை. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தே கோயிங் டு கன்சிடர் ஈச் அண்ட் எவ்ரி திங், ஹோல்சம்மாக எடுப்பாங்க. தட் இஸ் கால் மேக்ரோ. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் டிஃப்ரென்ஸ், இட் டீல்ஸ் வித் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஒரு இண்டிவிஜுவல் பற்றி தான். ஒரு இண்டிவிஜுவல் ப்ராடக்ட், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு தெரியும், லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ரைஸ் லெவல், நம்மளோட கண்ட்ரியோட ஒரு பெட்ரோல், எக்ஸாம்பிள் பெட்ரோல் சொன்னோம், பெட்ரோல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஏன் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு சுகர் வந்து 20 rupees வந்து இப்போ பார்த்தா 50, ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, அதை பற்றி டீல் பண்ணுவாங்க. இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லுவாங்க? ப்ரைஸ் தியரின்னு சொல்லுவாங்க. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லுவாங்க? இன்கம் தியரின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலோட கோல், ஒரு இண்டிவிஜுவல் கன்சியூமர் ப்ரொடியூசர், ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அல்டிமேட்டாக ஒரு கன்சியூமருக்கு கொடுக்கணும். அதுதான் அவங்க ஆப்டிமைஸ் கோல், ஒரு ஃபைனலாக இருக்கிற ஒரு கோல். அதுதான் அவங்களோட எய்ம், வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணது கன்சியூமர் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிமைஸ் எல்லாரும் வாங்குறாங்க இல்லையா, இவங்க இந்த செலிப்ரேட்டட் கன்சியூமர் பற்றி தான் படிக்கிறது இண்டிவிஜுவல். ஹோல்சம்மாக வாங்குறாங்களா, நம்ம என்டையர் எக்கானமியில் எல்லோரும் வாங்குறாங்களா இல்லையா அப்படின்னு படிக்கிறது தான் இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ். நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த மைக்ரோ அண்ட் மேக்ரோ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் 3 marks 5 marks. இது கண்டிப்பாக அவங்க எக்ஸாமில் கேட்பாங்க. ரைட். நெக்ஸ்ட் வி ஹேவ் இன்டர்நேஷ்னல் எக்கானமிஸ். இன்டர்நேஷ்னல் எக்கானமினா ஒரு கண்ட்ரி தனிப்பட்டதாக இல்லை. இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, நம்மளுக்கு வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் எல்லாம் கிடைக்குது. எப்படி கிடைக்குது? த்ரூ குளோபலைசேஷன். ஒரு கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரினா அடுத்த கண்ட்ரிக்கு, அது மாதிரி நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம். ரைட். ஸோ தட் இஸ் கால் இன்டர்நேஷ்னல் எக்கானமி. ஸோ நம்ம வந்து வேறு ஃபாரின் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுவோம், இல்லை ஃபாரின் கம்பெனி நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எனிதிங் எனிவேர், இல்லை நம்ம கூட்ஸ் அவங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க, அவங்க கூட்ஸ் நம்மளுக்கு சப்ளை பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால்ட் இன்டர்நேஷ்னல் எக்கானமிஸ். ஸோ ஒரு கண்ட்ரி தனிப்பட்டதாக இருக்காது, ஐசோலேட்டாக இருக்காது. ஸோ எவ்ரி திங் வி வில் பி டிஸ்ட்ரிபியூட்டிங் அமாங் ஆர் செல்ஃப். தட் இஸ் கால்ட் இன்டர்நேஷ்னல் எக்கானமிஸ். நெக்ஸ்ட் we have is public economies. இது பப்ளிக் எக்கானமிஸ் somewhat relating to கவர்மெண்ட் ரிலேட்டட் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? டேக்ஸ் பே பண்ணுவோம். ரைட். ஸோ அந்த டேக்ஸ் என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் அவங்களே வச்சுக்க மாட்டாங்க, அவங்க வந்து ஒரு இடத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ரைட். ஒன்று வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ரோடு, ரயில்வேஸ், நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், நம்ம எலக்ட்ரிசிட்டி, ரைட், ஒன்று நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க? நம்மளோட டேக்ஸ் அமௌண்ட், தட் இஸ் கால்ட் ஆஸ் அ பப்ளிக் ரெவென்யூ. அந்த அமௌண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோன்னா அந்த டேக்ஸ் எடுத்துக்கிட்டு பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ணுவோம். வாட் இஸ் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்? நம்மளுக்கு ரோடு, ஸ்ட்ரீட் லைட்ஸு, தென் வி ஆர் கெட்டிங் ரயில்வேஸ், வி ஆர் கெட்டிங் பஸ் ஃபெசிலிட்டிஸ், எல்லாமே கிடைக்குது. ஸோ அதெல்லாம் எப்படின்னா வில் கால் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போது நம்மளுக்கு ரேஷன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து ஈவன் கம்ஸ் அண்டர் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். பப்ளிக் டெட்ஸ், ஏதாவது கடன் ஏதாவது வாங்கியிருக்காங்க, கவர்மெண்ட் வந்து வேர்ல்ட் பேங்க்கில் கடன் வாங்கியிருக்காங்க, ஈவன் அது கூட கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன்னா ஹவு இப்போ மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் அவங்க பே பண்ணணும். ஸோ ஒரு தொகுதி இருக்கும், அந்தந்த தொகுதிக்கு பே பண்ணுவாங்க. ரைட். இவ்வளோ அமௌண்ட் சேங்ஷன் பண்ணுவாங்க, டேம்க்கு இவ்வளோ சேங்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு, அவங்க ஒரு கம்பெனி ஒரு ஃபார்மேஷன் ஆச்சு, கவர்மெண்ட் கம்பெனி ஃபார்ம் ஆச்சு, அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ணு, இதெல்லாம் வந்து வில் கால் இட் ஆஸ் அ பப்ளிக் எக்கானமிஸ். ஸோ கம்ப்ளீட்டாக இது சொன்னோன்னா கவர்மெண்ட் ரிலேட்டட்.
நெக்ஸ்ட் வி ஹேவ் இஸ் டெவலப்மெண்டல் எக்கானமிஸ். ஒரு கண்ட்ரி வந்து டெவலப்பிங்கா அண்டர் டெவலப்பா அப்படின்னு சொல்கிறது வந்து பர் கேபிட்டா இன்கம் பேஸ் மேலே தான் இருக்கும். வாட் இஸ் பர் கேபிட்டா இன்கம்? டோட்டல் இன்கம் டிவைடட் டோட்டல் நேஷ்னல் இன்கம், நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன். அப்படின்னா ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டில் வந்து 5 பேர் சம்பாதிக்கிறாங்க. 5 பேர் வந்து மொத்தம் சேர்த்தா 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. 1 லட்ச ரூபாய் டிவைடட் பை 5. ஸோ ஒருத்தவங்க 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, 20,000. ஸோ ஹோல் இன்கம் எல்லார் இன்கம் சேர்த்தாக்கா 5 பேரோட இன்கம் சேர்த்தாக்கா 1 லட்ச ரூபாய். 1 லட்ச ரூபாய் டிவைடட் பை 5 பேர் எவ்வளோ வரும்? 20,000 ரூபாய், 20,000. அந்த 20,000 தான் பர் கேபிட்டா இன்கம். அது மாதிரி நம்ம கண்ட்ரி டோட்டல் டிவைடட் பை பாப்புலேஷன் டிவைட் பண்ண ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ வருது, தட் இஸ் கால்ட் ஆஸ் அ பர் கேபிட்டா இன்கம். அந்த பேஸில் தான் நம்ம கண்ட்ரி டெவலப்பிங்கா அண்டர் டெவலப்டா அனலைஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்தியா இட் இஸ் டெவலப்பிங், ஸ்டில் இட் இஸ் டெவலப்டு இல்லை. ஓகே, இது நெக்ஸ்ட் வந்து பர் கேபிட்டா இன்கம் பேசிஸ் மேலே பார்ப்பாங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னாக்கா லைக் ஹவு வி ஆர் நமக்கு எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்குதா, ரோட்ஸு, எலக்ட்ரிசிட்டி, அது மாதிரி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எல்லாமே கிடைக்குது. தட் இஸ் கால்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அண்ட் ஹாப்பினஸ், ஹவு ஹாப்பி வி ஆர். எப்படி நம்ம வந்து இப்போ நம்ம டிசீஸ் எல்லாருமே வந்து ஒரு வைரஸ் ரிலேட்டடில் இருக்கும். ஸோ வி ஆர் நாட் ஹாப்பி. அந்த ஹாப்பி இண்டெக்ஸ் வந்து கம்மியாகும். ரைட், ஹாப்பி இண்டெக்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது தான் வி கேன் கால் தட் இட்ஸ் அன் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். ஸோ அதோட லெவல் இப்போ கம்மியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து கொரோனாவில் எஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இது ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் ஹவு ஹாப்பி வி ஆர், ஃப்ரீ ஃப்ரம் டிசீசஸ், அதெல்லாம் சொல்கிறது தான் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் நம்மளோட கண்ட்ரி வந்து டெவலப்பிங்காக அண்டர் டெவலப்டாக அனலைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வி ஹேவ் இஸ் ஹெல்த் எக்கானமிஸ். நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு இப்போ ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கு, நம்ம ரொம்ப எஃபெக்ட் ஆகிட்ருக்கோம். தட் இஸ் ஹெல்த் எக்கானமிஸ். நம்மளோட கண்ட்ரியோட ஹெல்த் இண்டிகேஷன் எப்படி இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்தியா வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஒரு கொரோனா வைரஸில் ஒரு பீக்கில் போயிட்டுருக்கோம். ஸோ that calls how we are health economy எப்படி இருக்குது, அதுதான் ஹெல்த் இண்டிகேஷன். எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறோமோ, க்யூர் பண்ண முடியுதா, எப்படி மெடிக்கல் ரீசர்ச் பண்ணுறாங்க, எப்படி மெடிக்கல் எஜுகேஷன் கொடுக்குறாங்க, எப்படி ரூரல் ஏரியாஸில் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்களா, மிஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மருந்து வாங்கினாக்கா அது ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கா, அதெல்லாம் கண்ட்ரோல்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. நியோநாட்டல் கேர் நிறையா ஒரு பர்த்து அந்த மாதிரி ரிலேட்டட் எப்படி இருக்குது, மெட்டர்னிட்டி, சைல்டு ஹெல்த்து, பட்ஜெட்ரி அலோகேஷன் ஆஃப் சப்போஸ் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆனீங்கன்னாக்கா எப்படி அவங்க கேர் பண்ணுறாங்க, எப்படி உங்களுக்கு வந்து சலுகை கொடுக்குறாங்க, அதை பற்றியெல்லாம் என்னென்ன உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா, லைக் திஸ் ஆல் கம்ஸ் அண்டர் ஹெல்த் எக்கானமிஸ். ஸோ இந்த ஹெல்த் எக்கானமிஸ் நம்ம இப்போ லெவலில் ஹெல்த் எக்கானமிஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப வேர்ஸாக போயிட்டுருக்கு பிகாஸ் ஆஃப் கொரோனா டிசீஸ். ஏன்னா எல்லாருமே எஃபெக்ட் ஆகிட்ருக்கோம், எல்லாருமே ஒரு லைக் இட் இஸ் ஜஸ்ட் ஸ்ப்ரெட்டிங், ரைட். இது பற்றி படிக்கிறது தான் வில் கால் ஹெல்த் எக்கானமிஸ். நெக்ஸ்ட் வி ஹேவ் என்விரான்மெண்டல் எக்கானமிஸ். ரொம்ப தெரிஞ்சது. என்விரான்மெண்டல்னால் நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஹெல்ப்ஸ் அஸ் ஹவ் அவர் கண்ட்ரிஸ். நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பெட்டராக இருந்தால் தான் நம்மளோட எக்கானமி பெட்டராக இருக்கும், ரைட். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் அன் என்விரான்மெண்ட் எக்கானமிஸ்னால் ஸோ நம்ம கண்ட்ரி வந்து என்விரான்மெண்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் சால்வ் பண்ணணும். ஓகே, நம்மளோட நேச்சுரல் ரிசோர்ஸஸ் டிப்ளீஷன் டிஸ்ட்ராய் ஆகக்கூடாது. அதை பற்றி படிக்கிறது தான் வில் கால் என்விரான்மெண்டல் எக்கானமிஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.